சூப்பர் கிட் ஃபிலிம்ஸோட தயாரிப்பில் சதீஷ் சங்கரோட இயக்கத்தில் வடிவேலு, பகத் பாசில், விவேக் பிரசன்னா, சித்தாரா, கோவை சரளா இவங்களோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் மாரிசன். இந்த படத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபக மறதி நோயால் அவதிப்படுற வடிவேலோட வங்கி கணக்கில் ரூபாய் 25 லட்சம் இருக்கிறத அறிஞ்ச திருடனான பகத் பாசில் அதை ஆட்டையை போகிறதுக்கு திட்டம் போடுறாரு. அவர் பின்னாலேயே சுற்றுறாரு. வடிவேல் வச்சிருக்கிற ஏடிஎம்மோட பின் நம்பரை பகத் பாசில் தெரிஞ்சுக்கிட்டாரா, பணத்தை வடிவேலு இழந்தாரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது கதை. ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் தான் வடிவேலோட கேரக்டரில் சில அதிரடி மாற்றங்களும் சில சம்பவங்களை செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே வடிவேலு யார், வடிவேலு பகத் பாசிலோட உறவு எப்படி முடியுது அப்படிங்கிறத மாரிசன் படத்தோட கதை. சுதீஷ் சங்கர் இயக்கியிருக்கிறாரு. கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி. பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து விடுதலையாகிற திருடனான பகத் பாசில் நாகர்கோவிலில் இருக்கிற வீட்டில் திருட நினைக்கிறாரு. அங்கே இருக்கிற ஞாபக மறதிக்காரனான வடிவேலோட வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை கறக்க நினைக்கிறாப்புல. அதுக்கு அவருடைய ஏடிஎம் பின் நம்பர் அவருக்கு தேவைப்படுது. அதை தெரியறதுக்காக வடிவேலு சொன்னபடி திருவண்ணாமலை, கோவை என அவர் கூடயே பைக்லேயே பயணிக்கிறாரு. இந்த பயணத்தில் முதல் பாதியை இந்த பயணத்திலே முடிஞ்சு போகுது. அடுத்த பாதி கதை வேறு மாதிரி போகுது. வடிவேலோட உண்மையான முகம், அவருடைய நோக்கம்லாம் வெளிப்படுது. அப்புறம் கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. சற்றைய வயதான வேடத்தில் தனக்கே உரிய வழக்கமான மேனரிசம், டைலாக் டெலிவரி, காமெடி என எதையுமே வெளிப்படுத்தாமல் கதைக்கு தகுந்த மாதிரி நடித்து இருக்கிறாரு வடிவேலு அவர்கள். கலகலவென காமெடி செய்கிற வடிவேலுவை இப்படி பார்ப்பது முதல்ல வித்தியாசமாகவே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் கேரக்டரோட ஒன்றி விட நாமும் அவரை பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிடறோம்னு சொல்லலாம். குறிப்பாக வடிவேலு ஞாபக மறதியால் அவர் தவிக்கிற சீன்கள், இடைவேளைக்கு அப்புறமா வேறு மாதிரி மாறும் சீன்கள் என செம. வடிவேலுக்கும் அவர் மனைவியாக வரும் சித்தராவுக்குமான பாச பிணைப்பு ரொம்ப அருமையாகவே காட்சி அமைச்சிருக்கிறாங்க. கடைசியில் பெண் குழந்தைகள் மீதான பாசம், பரிதவிப்பில் அவர் பேசுகிற வசனங்களும் செயல்களும் இயக்குனருடைய சமூக அக்கறையை காண்பிக்குது. மனைவிக்காக வடிவேல் எடுக்கிற முயற்சிகள் உணர்ச்சி பூர்வமானவை, கொஞ்சம் கோவப்படுற மாதிரியும் இருக்கும். திருநா வர்ற பகத் பாசில் நடிப்பு தான் படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். முதற்பாதி முழுக்க அவர் கலகலன்னு படத்தை கொண்டுட்டு போவார். அவ்வளவு உற்சாகமாக நடிச்சிருக்கிறாரு பகத் பாசில். என்ன இன்னமும் அவர் பேசுகிற பேச்சில் அதிகமான ஒரு மலையாள வாழை கடந்த மாதிரியே தான் பேசுகிறாப்புல. சில வார்த்தைகளை ஒரு கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி தான் தெரியுது. வடிவேலு அவர் ஏமாற்ற அவர் நடிக்கிறதும், ஒரு கட்டத்தில் அவர் யாருங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து தவிக்கிறதும் செம்மையாக இருக்குது. வடிவேலோட மனைவியாக பல சீன்களில் வந்தாலும் புது வசந்த சித்தரா தான் மனசில் நிற்கிறாங்க. இவங்களை தவிர பகத்தோட அம்மாவாக வர்ற ரேணுகா, போலீஸ் அதிகாரியாக வர்ற கோவை சரளாக்கு அந்த கேரக்டர் ஒரு பெரிய அளவில் செட் ஆகலன்னு சொல்லலாம். நடிப்பில் அந்த அளவுக்கு ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது அவங்களோட நடிப்பெல்லாம். வடிவேலோட நண்பராக வர்ற லிமிஸ்டன் நடித்து கொட்டுறாருன்னே சொல்லலாம். சின்ன கேரக்டராக அறிமுகமாகி கிளைமேக்ஸில் மிரட்டி இருக்கிறாங்க விவேக் பிரசன்னா. யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை ஓகே தான். பயணம் சம்மந்தப்பட்ட காட்சிகளில் மட்டும் கேமரா ஒர்க் அவுட் ஓகே. படத்தோட நீளத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னே சொல்லப்படுது. வில்லனாக காட்டப்படுற சிலரோட பின்னணி குறித்து விரிவான சீன்கள் படத்தில் எதுவுமே இல்லை. சில வசனங்கள் மூலமாக அவர்கள் ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் சொல்ல வர்றாங்க. ஒரு வகையில் அது குடும்பத்தோடு பார்க்க வைக்கக்கூடிய பாசிட்டிவ் மூவ் தான். என்ன மெய்யலகன மாதிரி 2 ஹீரோ சப்ஜெக்ட் எதிர்பார்த்தா இது வேறு மாதிரியான ஒரு கதையாக போய் முடியுது. முதற்பாதி காமெடியாகவும் பிற்பாதி திருப்பங்கள் த்ரில்லர்னு வேறு திசைக்கு போகுது. போலீஸ் விசாரணையில் பல லாஜிக்கல் சொதப்புகள் இருக்குது. ஒரு செல்ஃபோனை ட்ராக் செய்கிற போலீஸு தமிழ் சினிமா விதிப்படி கடைசியில் தான் வருது. வடிவேலோட கேரக்டரில் பெயரில் ஜாதி ஏன் என சில மைனஸும் இருக்குது. படத்தோட தலைப்புக்கும் கதைக்கும் தொடர்பான பலருக்கு பிடிபடவில்லைன்னு சொல்லலாம். ஞாபக மறதி விஷயத்தில் வர்ற ட்விஸ்ட்டு, வடிவேலோட கிளைமேக்ஸில் செயல்பாடுகள், சித்ராவோட போர்ஷன் ஆகியெல்லாம் டச்சிங் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பயணம் இழுத்துக்கிட்டே போகிறத மட்டும் எடிட்டிங் கொஞ்சம் செஞ்சுருக்கலாம். பல சீன்களில் பகத் பாசில் வடிவேல் போட்டி நடத்திருக்கிறாங்க. படத்தில் காமெடி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து போனோம்னா அது ஏமாற்றமாகவே இருக்கும். ஆனால் கதையை நம்பி நம்ம போனோம்னா கண்டிப்பாக அந்த படம் நம்மளை ஏமாற்றாது. ஒட்டு மொத்தத்தில் ஒரு அழுத்தமான மலையாள படம் பார்த்த மாதிரியே இருக்குது. வடிவேலு சிறந்த குணச்சித்த நடிகராக கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. வடிவேலுவை வச்சு பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு தீர்வு வேண்டும்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கதையை எடுத்திருக்கிறாரு நம்ம இயக்குனர். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் பேசுகிறத கவனிங்க. அவங்க சோகமாக இருந்தால் மனசை விட்டு பேசுங்க அப்படிங்கிற கருத்து இன்றைக்கி ஒரு தேவையான ஒன்று தான். பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் அந்த குடும்பத்தினோட வலியை வடிவேலு மாதிரியான நடிகரை வச்சு சீரியஸாக கதையை சொல்லியிருக்கிறதும் இயக்குனருடைய தைரியத்தை ஸ்கிரிப்ட் மீதாக நம்பிக்கையும் காண்பிக்குது.
நல்ல கரு, திறமைசாலி நடிகர்கள், பெரிய படவனன் இருந்தும் திரைக்கதை காட்சி அமைப்புகளில் கமர்ஷியல் சேர்க்காம கதைக்கு பெண்கள் குழந்தை மீதான அக்கறை எடுக்கப்பட்ட கரு தான் இந்த படத்தோட இது. என்னால் சிரிக்க வைக்கவும் முடியும், இப்படி கலங்க வைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு வடிவேலு. ஒரு நல்ல கதைக்காக தனது வழக்கமான பாதையை விட்டு விலகி இப்படிப்பட்ட படத்தில் இந்த வயதான கேரக்டரில் நடிக்க துணிந்ததற்காகவே அவர் நம்ம பாராட்டலாம். என்ன இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தா பல விருதுகள் இந்த படம் அள்ளி குவிச்சிருக்கும். மாரிசன் காமெடி படம் அல்ல, கலங்க வைக்கும் கதை. மேலும் இது போன்ற சினிமா விமர்சனங்களுக்கு சகான சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.